அடுத்தாள் யாருன்னா இவரை பத்தி சொல்லணும்னா இவர் தான் பாக்கியராஜுக்கே டான்ஸ் சொல்லி கொடுத்த குரு. இவரை டான்ஸ் ஆட சொன்னா அங்கே இங்கே சாணி மதிப்பாப்புல. அவர் யார் தெரியுமா? வாங்க தம்பி பில்லா. எவன்டா வாத்து மேய்க்கிறலாம் உள்ள விட்டது? வரும்போது பேக் பேக் பண்ணிட்டு இருக்கான். தெரியும்ல, நான் தனியால் இல்ல, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஏண்டா இருக்கிற கூட்டத்தெல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டா தியேட்டர்ல உன் படத்தை பார்க்க எப்படி கூட்டம் வரும்? அது இருக்கட்டும், நீங்க நடிக்க வரலன்னா என்ன இருப்பீங்க? நான் நடிக்க வரலனா ஒரு மெக்கானிக் ஆயிருப்பேன். அதான் நடிக்க வரலையே, மெக்கானிக் ஆக வேண்டியதுதானே. இது ரொம்ப பழைய காமெடிங்க. இது பழைய காமெடியோட ரீமேக்டா. ஏன்னா இப்ப நீ அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல பார்ட் 1 பார்ட் 2 வேற. அண்ணே கேட்கணும்னு நினைச்சேன், என் பில்லா படத்தை பாத்தீங்களா? பில்லா படம் பார்த்தேன் தம்பி, ஆனா புல்லா பாக்கல. ஏன்னா புல்லா பாக்கல? என்னடா, நான் படம் பார்க்க வந்ததே நமிதாக்காகத்தான். அந்த நமிதாவை பாதியிலே போட்டு தள்ளிட்டீங்க. ஐ மீன் மர்டர் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்ல, அந்த படத்துல 2 ஹவர்ல நீ 3 ஹவர் நடந்துகிட்டே இருக்க. அப்புறம் எப்படி படத்தை பார்த்தாங்க? அதனாலதான் நானும் எழுந்து நடந்து போயிட்டேன் வெளியே. அண்ணே அந்த படத்தை விடுங்க, மங்காத்தா பாத்தீங்களா? எங்காத்தாவே நேத்து நினைச்சிருக்கானா? இதுல உங்காத்தாவை நான் எங்கிட்டு பாப்பேன். ஓகே, அது இருக்கட்டும். முதல் ரவுண்டு முடிஞ்சு போச்சு. ஓகே, நாம 2வது ரவுண்டுக்கு போவோமா? 2வது ரவுண்டு ஆன் டிவி செக்மெண்ட். இதுல உங்க 2 பேரையும் பத்தி பேச போறாங்க. அவங்க யாருன்னு பாப்போமா? போடுங்கடா டிவிய. படத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஆனா படத்திலேயே நடந்த எக்ஸசைஸ் பண்ணலாம்னு எனக்கு காமிச்சதே பில்லா அண்ணன் தான். அதுக்கும் அவருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஆக மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, இப்ப நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போவோம். இந்த ரவுண்டு ராபிட் ஃபயர் ரவுண்டு. இந்த ரவுண்டுல சில கேள்விகள் உங்களை கேட்பேன். அதுக்கு நீங்க தயாரா? தயார். ஓகே மிஸ்டர் போக்கிரி, உங்களோட முதல் கேள்வி கேளுங்க. நீங்க நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டைலாக் எது? நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாசு. பில்லா கிட்ட கேட்போம். தம்பி உங்களுக்கு பிடிச்ச படம் எது? திருப்பதின்னு ஒரு படம். இன்ஃபேக்ட் அந்த படத்துக்காக நான் மொட்டை கூட அடிச்சேன். யாருக்கு? ப்ரொடியூசருக்கா? எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இதை கண்டுபிடிக்க சிபிஐ ஆபீசரோட வருவாங்க, அதான் ஊருக்கே தெரியுமே. சரி அது இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? அர்னால். ஏய் இன்னைக்கு ஷூட்டிங் அர்னால் தான் எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரியாதா? அர்னால் இல்ல, அர்னால்னா ஹாலிவுட் ஹீரோன்னு. ஏய் தமிழ்நாட்டுல எத்தனையோ ஹீரோ இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டு ஹாலிவுட்டுக்கு ஏண்டா போன? தமிழ்ல சொல்றான். தமிழ்நாட்டுல எனக்கு பவர் ஸ்டார் பிடிக்கும். யாரு? இந்த கண்ணுல பவரே இல்லாம கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு அவரா? ஆமாண்ணே, ரொம்ப நல்ல ஹீரோ தான். ஓகேண்ணே. சரி ஓகே, சினிமாவை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? சினிமாவை தவிரனா உங்களுக்கு ஃபார்முலா 1 தெரியுமாண்ணே? ஃபார்முலா 1 என்னடா, எனக்கு 100 தெரியும். இப்போ ஒண்ணு சொல்றேன் கேளு. A plus B the whole square is equal to A square plus B square plus 2AB. அந்த ஃபார்முலா இல்லண்ணா, ஃபார்முலா 1 F1 ரேஸ்ண்ணே. எப்ப வேணா ரேஸ் இருக்கட்டும்டா, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஐயோ சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும், ஏன் பிளைட் கூட ஓட்ட தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஓட்ட தெரியுமாண்ணே? ஏன் இவ்வளவு நேரம் உன்ன ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதுண்ணே. அண்ணே என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குமாண்ணே? சரி கேளு தம்பி. உங்க ஹாபிஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட ஆபீஸ பத்தி சொல்லணும்னா அது 1500 ஸ்கொயர் ஃபீட், 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் ரூம், ஆக மொத்தம் 2.25 கிரவுண்ட். அண்ணா உங்க ஆபீஸ பத்தி கேட்கலண்ணே, உங்க ஹாபிஸ பத்தி கேட்டேனே. ஹாபிஸ்னா உங்க பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டேனே. இப்பெல்லாம் என் பொழுதே ஆபீஸ்ல தான் போயிட்டு. அண்ணா கண்டிப்பா இந்த ரம்மி எனக்கு தானே. நீ போதை ஏறதான் ரொம்ப குடிப்ப, ஆனா நான் மரம் ஏறும், மரம் இறங்கும், தேங்காய் வெட்டும், தென்னை வெட்டும், ஆட்டை வெட்டும், மாட்டை வெட்டும், கோழி வெட்டும், குக் வெட்டும், புறா வெட்டும். உங்க விருப்பம். பட் நச்சுன்னு சொல்லணும்னா உங்க ஸ்டைல்ல சொல்ல. விஜய் பத்தி ஒரு வார்த்தை, அது விஜயோடைய அத்தனை ரசிகர்களுக்கும் அப்படி இருக்கணும், காதுல கேட்கறது. மறைக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ராங்கா இல்லை. அந்த ஃப்ராங்க்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த விஜயோட அந்த குவைட்னஸ், ஜாஸ்தி எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதி. ஸோ ஈவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஈவன் செட்டில் கூட இல்லை, ஜாஸ்தி வந்து அவங்க பேசுறதோ அதெல்லாம் அவங்க வேலை உண்டு, அது உண்டு. ஸோ அந்த அமைதி ஜாஸ்தி வந்து இல்லை, பேசாம இருக்கிறது, அதுவும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரேட் சார். அவங்க 2 பேருமே ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி ஆக்சுவலி.